பரிவராஜக யாத்திரை ஆன்மீக அணுகுண்டு மாதிரிங்க. உங்களை அப்படியே வேற நிலைமைக்கு எடுத்துட்டு போய் அணுகுண்டுன்னு சொல்றத அணுசக்தின்னு சொல்லலாம். ஆன்மீக அணுசக்திங்க. அணுகுண்டுன்ற வார்த்தை யூஸ்வலா நம்ம டிஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றோம். அணுசக்தி கிரியேஷன். அப்ப என்ன ஆகுன்னா, ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில எத்தனை உறவுகள்ல எரிச்சலோடையே இன்டராக்ஷன் பண்றீங்க? லிஸ்ட் போட்டு பாருங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து, சலிப்போடு, போர் அடிச்சு, டயர்டாகி, அந்த போர் அடிக்கிறதுனால டயர்ட் ஆகிறது, டயர்டா இருந்து போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கிறது. தூங்குறதுக்கும் போர் அடிக்கும் போது தான் என்ன பண்றோம்? ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறோம். சோ இந்த சிக்கல், இந்த சுழற்சியில, இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்க நீங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய எத்தனை இன்டராக்ஷன் வந்து எரிச்சல், கோபம், ஆத்திரம், கொந்தளிப்பு இது சார்ந்தே இருக்குன்னு பாருங்க. நான் பரிவராஜகம் போனீங்கன்னா புது புது மனிதர்களோட இன்டராக்ட் பண்ணணும், புது புது உறவுகளை கிரியேட் பண்ணணும். நட்பு, ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு, உங்க வாழ்க்கையில சர்வைவலுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நட்பு, அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு உறவுகளை கிரியேட் பண்ணணும். நட்பு, ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு, உங்க வாழ்க்கையில சர்வைவலுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நட்பு, அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆழ் உணர்வு, நீங்கள் ஒரு இனிமையான லவ்விங் பர்சன், லவபிள் பர்சன். நீங்களும் லவ்விங்கான பர்சன். லவபிளாம இல்லாம இருக்கிறதா நரகம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பரிமாணங்களில் ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் செய்து, ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து, ஜீவன் முக்தி சென்டர்டா, மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும், மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம், மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவராஜக வாழ்க்கைங்க. அதனாலதான் பரிவராஜகம் போங்க. 50 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. எப்ப பார்த்தாலும் இந்த தருதரம் பிடிச்சவன் அறியும். நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன ஆகணும்னாலும் சரி, முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது. எஸ்எஸ்எல்சி +2 எப்படி பேசிக் குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி இன்ஜினியரிங் பேசிக் குவாலிஃபிகேஷன் மாத்தி விட்டாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்னா, 18 வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும். அருமையான இடங்கள் நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 200 இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில், கல்கத்தால இருக்கிற பேலூர் மடம், தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை, இந்த மாதிரி பல சமூகங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை வாழுகின்ற பல சமூகங்கள் இருக்குங்க. ஒரு 200 இடம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மதுரை பக்கத்துல ஒரு கிராமம், 4 ஜெனரேஷனா மொத்த கிராமமும் சைவம், நான் வெஜிடேரியன் ஃபுட் இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போங்க. ஒரு 200 இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த பரிவராஜகம் போறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே. வெறும் ஒரு நாள் போய் பார்த்துட்டுலாம் வந்துடக்கூடாது. ஒரு சில நாட்கள் அங்க தங்கணும். அதே மாதிரி முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு இன்ஃபார்ம்டா, வெல் ஆர்கனைஸ்ட் எல்லாம் போகக்கூடாது. அதிதியாக, அதிதினா சொல்லாமல் வருபவர்கள், அதிதியா அங்க போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி, அவங்கள நீங்க அவங்கள நம்பி, அவங்க உங்களை நம்ப வச்சு நட்பை ஏற்படுத்தி, இன்டராக்ஷன் வந்து நட்பு, அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். உடலாலும், மனதாலும், உணர்வாலும், உயிராலும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும், பார்த்துருக்கீங்க? அதாவது காலையில இந்த கோயில்ல வடை, இந்த கோயில்ல தயிர் சாதம், மறுநாள் இன்னைக்கு இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, ஒரு டைரி. கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர்கிட்ட சொல்லுவார், நீ போய் இந்த 2 தூக்கு கொடுத்து, இந்தா போய் இந்த கோயில போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும், இன்னைக்கு இங்க புளியோதரை கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிடுவார் பாருங்க. அவரு செந்தில் ரொம்ப ஜோவியலா சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு.
அந்த அவர் சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு. நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன். அந்த டைரியை தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். பல மக்களையும் பார்த்து நான் எப்பவும் சொல்லுங்கய்யா, உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை, அதோட விலை வச்சு உங்களுடைய ரிச்னஸ் முடிவு பண்ண முடியாதுங்கய்யா. உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சு தான் உங்க ரிச்னஸ் முடிவு பண்ண முடியும். பள்ளி கல்லூரியில் மட்டும் படித்தவன் படிக்காதவன், பணம் மட்டும் இருப்பவன் ஏழை. தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களின் விலை மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை இவை சார்ந்து மட்டும் தன்னை செல்வந்தன் என்று நினைப்பவன் முட்டாள். உலகத்திலிருந்து படித்தவனே படித்தவன், பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே செல்வந்தன். பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல், மனம், உயிர், உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான். பரிவிராஜகத்தை அதனாலதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேங்க. இந்த 200 இடங்கள் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைடா இதை கொடுக்குறேன். அங்கெல்லாம் போய் வாழ்க்கையை படியுங்கள், வாழ்க்கையை விரித்துக் கொள்ளுங்கள்.